வங்கக்கடலில் நாளை உருவாகிறது பெங்கல் புயல். தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என வானிலை மையம் கணிப்பு. புயல் காற்றால் தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு பாதிப்பு இருக்காது, மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 18க்கு பேட்டி. திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. நாகை மாவட்டத்திலும் தொடரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூரில் பேருந்து நிலைய பகுதியில் தேங்கிய மழைநீர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. மிதமான மழை பெய்து வரும் நிலையில் குளு குளு சூழல். சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விமான சேவை. தரையிறங்க முடியாமல் 20 நிமிடங்கள் வானில் வட்டமடித்த 7 விமானங்கள். அரசியலமைப்பு ஏற்பு நாளை ஒட்டி உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள், துறை செயலாளர்களும் உறுதிமொழி ஏற்பு. மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா. புதிய அரசு பொறுப்பேற்கும் வகையில் பதவி விலகினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவதூறாக பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர் ஆர்.என். ரவியால் இடர்பாடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் குற்றச்சாட்டு. துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தளவிற்கு எந்த அளவிற்கு ஆளுநர் அவர்களாலும் அரசாலும் இடர்பாடு என்பது எங்களை விட கூடுதலாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதை மாநில உரிமையும் பேணி காக்க வேண்டும். சபரிமலையில் ஐயப்பனை பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசிக்க புதிய ஏற்பாடு. கொடிமரம் அருகே மேம்பாலம் ஏறாமல் நேரடியாக சன்னிதான நுழைவு வாயிலுக்குள் அனுமதிக்க முடிவு. அசிடிட்டி பிரச்சினையால் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாசுக்கு சிகிச்சை. விரைவில் வீடு திரும்புவார் என அப்பல்லோ மருத்துவமனை தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் மாடுகளுக்கு பெரியம்மை நோய். அடுத்தடுத்து இறப்பதால் விவசாயிகள் கவலை. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே 2 பெண் குழந்தைகளுடன் தாய் தற்கொலை. குடும்ப பிரச்சினை காரணமாக கிணற்றில் குதித்ததாக தகவல். தைப்பொங்கல் நாளில் நடக்க இருந்த பட்டய கணக்காளர் தேர்வு மாற்றம். ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் உள்ள கடைகள் அடைப்பு. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு ஒரு வழி பாதை அமைக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம். ஆவடி அருகே இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் போதையில் பயணிகளை தாக்கிய விவகாரம். 14 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மேலும் மணிக்கு 12 கிலோமீட்டர் வடமேற்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது. இது நாளை புயலாக வலுப்பெறும் என்றும் அதற்கடுத்த 2 நாட்களில் தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவானால் அதற்கு பெங்கால் என பெயரிடப்பட உள்ளது. புயலாக மாறினாலும் அதன் பாதை மற்றும் மழை நிகழ்வுகளில் மாற்றம் இருக்காது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உலக வானிலையாளர்களோட கணிப்புப்படி அது தமிழ்நாட்டு கரைக்கு வராது என்றும் விலகி சென்றுவிடும் என்றும் அறிக்கைகள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது தமிழ்நாட்டு கரை வழியாக வந்து வடகடலோரம் ஊடாகத்தான் இது கடற்கரையை நோக்கி நகர இருக்கிறது. கரையை நெருங்கும் பொழுது அது புயலாக இருந்தாலும் ஆழ்ந்த மண்டலமாக இருந்தாலும் காற்று பாதிப்பை கொடுக்காமல் 29ஆம் தேதி வரை நிறைய மழை பொழிவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும், அதற்கு பிறகு கரையை கடக்க முற்படும் பொழுது 29, 30ஆம் தேதிக்கு பிறகு 1ஆம் தேதி வாக்கில சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலையும் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது 2ஆம் தேதி வரை சென்னைக்கு மழை இருக்கு. டிசம்பர் 2 வரை சென்னைக்கு மழை இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வானிலை என்பது டிசம்பர் 2 வரை நீடிக்கும். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாலையில் மிதமான மழை பெய்த நிலையில் பின்னர் கனமழையாக அது வலுப்பெற்றது. நன்னிலம், சேந்தமங்கலம், வடபாதிமங்கலம், கமலாபுரம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, விளமல், கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதேபோன்று சம்பா சாகுபடி செய்த விவசாயிகளும் கவலையடைந்துள்ளனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல் சுற்றுவட்டாரங்களில் 100கணக்கான ஏக்கர் நெல் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து வயலில் தேங்கிய நீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்திலும் காலை முதலே பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பாப்பாக்கோவில், பரவை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திருக்குவளை, எட்டுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்வதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக அக்கரைப்பேட்டை, கல்லார், செருதூர், ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். மழை காற்றினால் படகுகள் சேதமடையாமல் தவிர்க்கும் விதமாக மீனவர்கள் அதனை பாதுகாப்பாக கரையோரம் கயிறு கட்டி நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று தங்களது மீன்பிடி வலைகளையும் பாதுகாப்பாக மேடான பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். எங்களுக்கு தகவல் வந்ததுனால ஓரமாக போட்டு வந்து தூரமாக ஒரு 200 மீட்டர் தூரமாக நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம். போட்டை வந்து நாகூரில் வந்து வேதாரண சைடில் வேறு கோடியாரில் வேறுகளும் எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், ஐயம்பேட்டை, அம்மன்பேட்டை, திருவையாறு, செங்கிப்பட்டி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரபரப்பாக காணப்படும் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார்கோவில், திருக்கடையூர், பொறையார், குத்தாலம், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான திருமுல்லைவாயில், எடமணல், வைத்தீஸ்வரன் கோயில்,
கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது.